நான் சிங்கிள் போட்டேன் இதெல்லாம் ஓப்பன் இதெல்லாம் ஓப்பன் தான் பிரச்சனையே இல்லை அப்படி ஒரு ஸ்லிப் ஒரு நினைக்கிறாங்க அப்படியே ஒருத்தவங்க நிற்கிறேன் 2 பேர் இருக்காங்க. அவசரப்படாத முதப்பாலே வெளியே கிளப்பிடணும் இருக்க மாதிரி வெளியில தான் ரவுண்ட்ல தான் பஸ் அடிச்சாரு இல்லை முதப்பாலே போடுறான் ஒரு போர் அடிச்சா கை வராதுல இப்படி சொல்லுங்க 2 போர் அடிச்சாரு அந்த ஓவரில் அவனுக்கு வரல பத்தியா பாருங்க அந்த போலர் ஏன் விக்கி ஸ்ட்ராங்கா போடுறாருன்னா விக்கி தொட கூட மாட்டேங்கிறாங்க அதனால அவர் போடிட்டே அவரோட நேஷனல் கேம் அப்படி அவ்வளோண்டா அதை சரதான் அடிக்கலாம் 220 சரதான் அடிக்கலாம் இருந்தாலும் ரொம்ப தூரத்தில் நிற்கிறான் பாஸ் கேட்சிங் அம்பையர் நிற்கிறதா இல்லை கேட்சிங் பண்ணுறது தள்ளி நிற்கிறானே இல்லை கரெக்ட் தான் பஸ் தானே லைன் அப்படிதான் போகுது சர்க்கிள் ஒரு கேட்சிங்க காமிச்சிட்டாரு அடிக்க போகிறான் இப்போ மூஞ்சில போடுறா ஒயிடு கீப்பர் ஃபர்ஸ்ட் நினைச்சா நல்லா தான் தடுக்கிறான் அதுதான் ஃபீல்டில் போட்டு வச்சாங்க போட்டாலும் இன்னொரு ரன் வந்து தடுத்தான் பாருங்க பால இவனால தான் கீப்பரை பிடிக்கவே மாட்டேங்கிறான் பால் தப்பு கேட்ச் விட்றாம கரெக்ட் பண்ணி அவன் தான் ஓப்பன் அவனை கீப்பர் நிற்கிறான்ல நெக்கில் செம்ம ஸ்ட்ராங் படி நெக்கு அப்படி நெக்கில் போடுறா நல்லா சரியா சரி மாறிக்கலாம் போ ஒரு ரன் தான் போ ஒன்றும் பிரச்சனை வீடியோவில் ஆமாம் நீங்கள் பார்த்து அனலைஸ் பண்ணுறோம் அடுத்த இங்கே தம்படி நேராக காங்கிரீட் இருக்குதுல்ல அந்த சைடில் தான் அவன் அடிப்பான் தூக்கி ஒத்த காலம் அடிப்பான் கரெக்டாக அங்கே ஒரு ஃபீல்டர் போட்டுவோம் லெக்கில் நீ போடுற மாதிரி ஓடுறான் நீ ஒரு யோக்கரை போடுறான் மிடில் சீட் கலந்து போடணும் எவ்வளோ கான்ஃபிடண்டாக பேசுகிறான் அப்படியே மெயின்டைன் பண்ண முடியாது அங்க அடிக்கிறதே பெரிய அனுபவம் 500 ரன் அடிக்கணும் முடிவுட்டால இந்த வருஷம் அப்புறம் அடித்தானே ஆகணும் வேற என்ன பண்றது சின்ன பையன் அதான் வீட்டில் போட்டுருப்பான் நோட் புக் போட்டு எழுதியிருப்பாங்க இல்ல இது வந்து அவனோட ஷாட் அடிச்சான்னு வச்சுங்க கரெக்டா 4 போயிருக்கும் 4-5 4 போயிருக்கு அது கேப் அவனோட ஷாட் கேப் வச்சுருக்காங்க இல்லை சார் ஒரு ஸ்டெப்பு வெளியே போகணும் சார் வாங்கி வேணாம் அவன் போட்டது எல்லாமே வந்து நல்லா ரீச் மாதிரி இருக்கானா ஒரு ஸ்டெப் வெளியே போனாங்க அடிச்சிடான் உள்ளே நடிக்க பார்க்குறான் அந்த பால் சொன்னீங்கல்ல இப்போ நிறைய வந்து மாறிடுச்சு அவன் கேம்ல இப்பெல்லாம் எல்லா ஷாட்டும் ஆடுறான் பாருங்க ஆமாம் ஆமாம் நான் ஒரு ஷாட் தான் ஆடலை கீழே உள்ள ஷாட் லெக்ல தான் ஆடுறான் அதான் ஒரு ஷாட் தான் ஆட மாட்டாரு அதே ஒரு நாளைக்கு டெஸ்ட் பண்ணிடுறேன் சொல்ல முடியாது மாத்தாம மாதிரி இருக்காங்க போடுறாம அட்டா போடா வெரி குட் ரன்னிங் வெரி குட் ரன்னிங் எக்ஸலென்ட் அவ்வளவுதான் அடா கொஞ்சம் கேப்ல போயிருக்கலாம் விட்டுருப்பான் பார்த்து ஓடுங்க தேவையில்ல ரன்னு தேவையில்லை இதெல்லாம் க்ளோஸ் தான் தேவையில்லை தான் கரெக்டாக தான் அவுட் ரிஸ்க் எடுத்து தேவையில்லை மனமகன் நான் சீனியர் நம்பர் வாங்கி அவர் நேஷனல் டீம்க்கே பண்ணுறாரா அதான் இப்போ 7 பொசிஷனுக்கே இல்லை ஆடுறா எக்ஸலண்ட்ரா பரவாயில்ல ஒரு ரெண்டு ஓகே நம்மளுக்கு 4-5 ரெண்டு ஓவருக்கு ஓகே பெஸ்ட்டு அப்புறம் நீங்களாம் அதுக்கு வந்துருக்கீங்க அப்புறம் மிச்சல் சென்டர் மாதிரி மீசம் வச்சு வந்திருக்காரு நல்லா போகிறாங்க பயிலுவோம் அப்படி 2 ஆள் வேணும் நம்மளுக்கு அவன் அப்படி நான் திடீர்னு அப்படி மாதிரி வந்து நிறைய சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டைல் ஒரு காலத்து விரும்பாண்டி தான் இருக்காரு பாஸ் அவரே கேட்க சொல்லுங்க பாஸ் உங்களுக்கு 2 பேருக்கு எல்லா பிளேயரும் தெரியும் பாஸ் என்ன பண்ணுறா பிளேயர் ஆனால் அப்படி தான் பாஸ் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா 12th மேலே போடல யாரை கேட்டால் ஃபோன் ஆமாம் ஒரு மரியாதை இல்லை ஒரு டீம் லிஸ்ட்டில்
தண்ணி அங்க இருந்து வந்து அவைலபிள் போட்டேன். நான் 12th மேன் அவைலபிள் போட்டேன். சரி வாங்கி அது பாலா நன்றி. ஏன் பாஸ் உங்களுக்கு லிஸ்ட்ல 12th மேன் ஒரு லாஸ்ட் இயர் பிளேயர் ஆஃப் தி இயர் வாங்கணும். 12th மேன் எப்படி நாங்க போறது கமிட்டில தெரியும். ஆஹா இதெல்லாம் கூட்டு கலவாணி இருக்கு. 12th மேன் நான் எப்படி போறது? சொல்லுமா எனக்கு. இப்படிதான் பாலா திடீர்னு வர மாட்டே போயிடுவாரு ஒரு நம்பிக்கை தான், வேற என்ன. பாவம் சாகரம். அது பாத்தீங்கன்னா மனமோகன மாட்ட மாட்டேங்கிறாரு. எல்லாரும் மாட்டேங்கிறான். ஒரு ரன் போட்டு கூட அவனுக்கு. அவன் சிரமப்படுறான். அந்த பவுலர்ல விட்டு கழிச்சு விட்டு இந்த மாதிரி பவுலர்லாம் கழிச்சு விட்டு மனமும் நல்லா போறாங்க. அடித்தனியா பாலா இவனுக்கு விக்கிக்கு வந்து கரெக்டா வருது வெளியில. அதனால அவன் வெளியில லெஃப்ட் பண்ணிட்டே இருக்கான். அடிக்க மாட்டேங்கிறான். ஒரு ரன் போட்டு கொடு. சிங்கிள் போட்டு கொடுத்தா அவனை கூட தான் மனமா அடிப்பான். பேசி ஆடு மனவன், பேசி ஆடு மனவன். அடுத்த ஓவர் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அவனை விட இந்த ஓவரை கழிச்சு விடு. இன்னும் 22 ஓவர் இருக்குடா, கவலைப்படாதீரா. பையன் 4 ஓவர் அவன் வின் ஆகிருக்கான். 4 ஓவர் விக்கிதான். மனமன் பிடிக்கவே இல்லை நினைக்கிறேன். ஒரு பால் கூட இந்த ரெண்டு மனமன் ஆடவே இல்லை. ரெண்டு பால் இருக்கணும். 3 பால் இருக்கணும். ஒண்ணு இல்லடா விக்கெட். உரிமையா ஆடு. கழிச்சு ஆடு. சாயந்திரமா வா வீட்டுக்கு. அம்மா தேட மாட்டா. சாயந்திரம் வா. கேர்ள் ஃப்ரெண்ட் தேடும்ல. அம்மா தேடுறா. இன்னும் கேர்ள் ஃப்ரெண்ட். பாய் ஃப்ரெண்டா? பாலே ஒழுங்கா அடிக்க மாட்டேன். வந்து அடிக்க போடுற. போடாண்டா. ஆமா லாஸ்ட் பால் அடிக்க. இல்ல இன்னும் 2 பால். லாஸ்ட் 2 பால் இருக்கு. போல 2 பால் இருக்கு. ஒரு பால் இருக்கு. 4 பால் அவங்க 5 பால் பிடிச்சிருக்கான். இந்த பால் 4 போச்சுனா மூஞ்சி உடைஞ்சு போயிடும். இல்ல வேணாம். வேண்டாம். ஏன் 4 அடிக்கணும்? ஐயோ நமக்கு அடுத்த எண்ட்ல இருந்து பவுலர்ட்ட ரன் வருது. பவுலர் மூஞ்சி உடைஞ்சு போயிடுறா. அடிக்கவே வேணாங்க. இன்னொரு 15 ஓவர் பிளே ஆகணும். பவுலரை டார்கெட் பண்ண வேண்டியதுதான். முடியுது. அவன் நல்லா போறான்னா விட்டுட்டு போவாங்க. விக்கெட் வேணா விடக்கூடாது. அவளாம் பேசிக்காது. இல்ல அவன் அந்த டைமிங் அவனுக்கு செட் ஆகல. இல்லைன்னா எப்படி இங்க தட்டி விட்டுருப்பான். ஃபீல்டரை பார்த்தோன்னே டிசைட் ஆகிட பாரு. அதான் நீ நம்ம நம்ப மாட்டாங்க. தெரிஞ்சிச்சு. மாமனுக்கு லெக் சைடு ஆளே இல்லையா? என்ன கொடுமை? என்ன கொடுமை? யாருமே இல்லையா? 6 பேர். ஆஃப்ல தானே போடுறாப்ல போடுறது. அம்பேர் மட்டும் தான். ஐயா ஓடு 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 ஓடு. இது கேட்ச் காப் நம்ம கம்மி பண்ணலாம். ஐயா லாஸ்ட் பால் போறான். லூஸ் அவன். திருப்பி மனம லூஸ். லாஸ்ட் பால் போறான். இல்ல கேட்ச் கம்மி பண்ணல. அவன் நிக்க கூட இல்ல. பட்டனுக்கு கீழ போட்டான். கமான் பிரகாஷ். நேரா அடிக்கும். மைண்ட் மாதிரி கடைசி பால். இத்தனை பால் நின்னு காஜி அடிச்சான். ஒரு பால் காஜி அடிக்க வேண்டியதானே. அவன் தான் நல்லா போட்டுட்டு இருக்கான். ஆஃப் ஆன் சைடு ஆல் இல்லன்ற ஒரு கான்ஃபிடென்ட் தான். ஆமா அதுக்கு தான் போடுறது. அடிப்பான் அப்படின்ற மாதிரி தான். லாஸ்ட் பால் போவான். அதுக்கடுத்து போட மாட்டான். திருப்பி ஒரு ஓவர் போடுவாங்க. விட மாட்டாங்க. இல்ல இந்த பக்கம் போறவங்க போலர் அடிக்க வேண்டியதானே. அல மனவா. டேய் பாடி பேர் கட்டிடா. லாஸ்ட் பால் தானே. ஒரு பால் விட்டுருக்கோனே. அது சைக்கிள் கிடைக்கல. வந்து வெயிட் பண்ண வேண்டியது. நக்கி அவன் தான் நல்லா போட்டுட்டு இருக்கான். ஏன் போய் ஒரு பால் தான் நல்லா போடலீங்க. கழிச்சுட்டுல சிங்கிள் அடிச்சு
இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் பால் இல்ல உங்களுக்கு பிடிச்சது தேவையில்லை மனமோகன். சும்மா தட்டி விட்டுட்டு அடுத்த அழகா அடுத்த ஓவர் ஓவர் அடிச்சு. பரவாயில்ல என்ன இப்போ இந்த ஓவர் அடிங்க 4 ஓவர் அடிங்க இவன் நான் அவ்வளோ பிரமாதமாக போடுறான் போட்டுட்டு இருக்கிறான் அழகா அடுத்த போயிட்டு எண்ணில் இருக்கிற பவுலர் டார்கெட் பண்ணுங்க அவன் ஓவரில் ரன் வரவே இல்லை 4 ஓவருக்கு அந்த 10 ரன் தான் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் விக்கெட் அடிபடி ஆளு சும்மா தூக்குது. ஓகே எனிவே டேக் இட் ஈஸி. போட்டு வந்தாலும் அது ஒரு மாதிரி. ஃபீல்டிங் நிறுத்ததை விட பவுலர் நல்லா போடுறான். அந்த நம்மால் ஆஃப் சைடு லெஃப்ட் சைடில் போடுவான். போகிறான் 6 to 6 தான் போகிறான், வேறு ஒன்றும் போடலாம் அவன். நீ அவசரப்பட்ட பெரிய பவுலிங்லாம் ஒன்றும் இல்லை, பேசிக். வந்து இருக்கிற பால் தானே ஏன்னா இது வந்து இந்த சிங்கிளே வந்து கேமை சேஞ்ச் பண்ணும் கையில போச்சா அது ஓட வேணாம். இதுதான் அது அவன்லாம் ஒன்றுமே இல்லை சும்மா அவங்க யாரில் விடுவான். நான் ஓன பறக்குது ஜாண்டி ரோட் மாதிரி. யாரு த்ரோ பண்ணா சீட்டிங் பண்ண நம்பி தர மாட்டேன். அப்படி ஒரு பேரும் தெரியாது. நான் இங்கே 12 போனேன் இல்லை, ஒரு ஸ்டெப்பு வெளியே வந்து இறங்கி ஆடுறா. 2வதுக்குள்ளேயே நோண்டுற அடிச்சானா போடு ஷாட் அடிச்சானாலே போடு. எத்தனை ரன் ஆகிருப்பான்? 20 ரன் ஆகிருப்பான். 20 ரன் ஆகிருப்பான். அது ஸ்கோர் ஓகேங்க. 8 ஓவர் 4 நல்ல ஸ்கோர். மனமோகன் வந்து தேவையில்லாமல் அவுட் ஆகிட்டாங்க, அவசரப்பட்டாங்க. மற்றபடி அவன் ஒயிடே போடுறாங்க, ஓவருக்கு ஒன்று போடுறாங்க. ஏன் ஓடி முடியல 15 ஓவருக்கு 90 ரன் 100 ரன் அடிச்சிருக்கீங்க. பெஸ்ட்டு நல்ல சார். அதுக்கு போகிறாங்கன்னா 10 ரன் ஆகும். நீ 11 ரன் பேட்ஸ்மேன் ஏன் பாஸ் நீ வந்து 1 டவுன் பேட்ஸ்மேன் ஆகிட்ட அதெல்லாம் சிங்கிள் தான். நேற்று 5 சிங்கிள் இதுதான் பேட்ஸ்மேன் ஆகிட்டீங்களா? இல்லை பாஸ் நவுந்துக்கணும், பார்க்கவே கூடாது. நீ மூஞ்சிலே அங்கே பார்த்தீங்கன்னா அவனுக்கு சாப்பிட ஒன்றும் பரவாயில்லடா. ஒரு ரன்னு போடுறா விக்கி. அதுதான் சொல்றோம். ஆடுறதுல பாருங்க பேட்லேயே வாங்க மாட்டான். கிரீஸ் விட்டு வெளியே வாங்குறான் சார். வாங்கிக்கிட்டே இருக்கான்னு வச்சுங்க, பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு ரன் அந்த ஊரில் 2 ரன். முப்பத்தொரு போலா ஒரு ஓவர் நீ செஞ்சுட்டு ஒரு காரணம் 5 ஓவர் அடிச்சுன்னு வச்சுக்க ஓடிட்டு வாங்க. அதே போல தானே
பாஸ் உட்காருங்க பாஸ் இங்கிட்ட வாங்க வெயில் அடிக்கிறேன் உட்காருங்க உட்காருங்க வேணாமா வேணாம் அப்படி கடைசி வர இருக்குது போட்டு போட்டு அவன் வந்து தவறாக போட்டு அப்போ மட்டும் தான் பக்கெட் சொன்னேன் காப்பேஜ் ஆனால் அந்த பால் தான் பேக்ல போட்டது பேசுறேன் அமௌண்ட் வந்து நின்ட்டானா போயிட்டு ஒன்று வந்து ஏழு வாங்க டாப்பேஜ் நல்லா வரலாம் டிக்கெட் ஈஸியாக கொடுக்க மாட்டான்னு சொல்லி பேசிருக்கான் ஓடுறேன் ஐயா அப்படிங்களா ஓடு 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 அவ்வளவுதான் தெரியும் எனக்கு கமான் சார் விட்டாரா அப்படியே அதான் நம்ம ஸ்ரீயா வா வெரி குட் சி ஓ பிராக்டிஸ் எப்படி உங்களுக்கு தெரியும் ரொம்ப கேவலமா இருக்கா அதான் அவன்கிட்ட வந்து விட்டுருவான் அப்படியே அவனும் வந்தான் தருமாறான் கிரேட் ஷாட் கிரேட் ஷாட் ஒளிஞ்சிட்டு இருந்துச்சு பட்டு எடுத்து காமிச்ச பாரு அடிடாகிய அடிடாகிய மனசு கேட்டு போவா நம்மள எப்படி இதெல்லாம் எங்க இருந்து எத்தனை பாஸ் அடிச்சாங்க என்ன மாதிரி தான் அதுக்கு போட்டு வெளியே 7:30 மணிக்கு வரணும் முடிஞ்சா எல்லாம் ப்ராஜெக்ட் அது ஏமாதியா எப்போ முடியுதாக்கா என்ன மாத்தி இதே மாத்தியா அதுக்கு கேபிட்டலா புல்லட் ட்ரெயின்ரா அப்படி டக்குனு அவள படிட்டா என்ன சொல்லி தெரியுமா புல்லட் ட்ரெயின்ரானா அப்படியே அப்படி அப்படின்றான் புல்லட் ட்ரெயின்ரா அப்படி வேலை எடுத்து அது ஷாட் எடுத்து பேக்ல படுது பாருங்க டப்புன்னு அதேடா அது பிரச்சனை இல்லை தூக்கிட்டே வந்து பார்த்து நல்லா வேலை பார்த்து நீ அவரை விட்டு ரெகுலராக போடுவான் வேலை மாறிட்டியா என்ன ஆரியா போனால் அந்த வேலை தானே மாறலான்னு இருக்கியா பெஸ்ட் இன்ஜினியர் இருக்கு ஏய் பெஸ்ட் இன்ஜினியர் இருக்கு எல்லாருமே அதான் ரால் பேக்ல படுது அவனுக்கு ஒட்டுமே செய்யலாம் பேப்பர் வந்து ஃபார்ம் அப்படியே எத்தனை மணிக்கு படி வீட்டுக்கு வந்தீங்க ஏதா இல்லையே நேரம் அங்கிருந்து என்ன போயிருக்கீங்களா 4 கிலோ தான் கசினப்படுத்துறீங்க அப்படிங்களா ஊர்ல இருந்து தான் வந்து நான் 2 அம்மா ரிலேட்டிவ் காசு கடிச்சா வீட்டில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் ஃபோன் அடிச்சு வாப்பா மெத்தப்பா வாப்பான்ட்டாங்க 10 மணிக்கு அடிக்கிறா வீட்டில் இருக்கிறாரு 10 மணிக்கு பார்த்தேன் இல்லை நேற்று நீ விளாட்லையா நேற்று ஆள் கூட அப்படியா போறாங்க பாலே தெரியல போன வாட்டி அந்த மாதிரி ஒரு 4 போட்டோ வந்தது சரியான ரீச் அதான் நீ வந்து ரோப்பு வெளியே அடிக்கணும் அவர் சொல்லுவார் அங்கேயே 2 பேர் போட்டுருக்கான் இந்த 15 பேர் போட்டாலும் அதுக்கெல்லாம் அடிக்கிறான் வச்சு அதுக்கெல்லாம் முடியும் மனப்போன் தெரியாம போச்சோ $100 மேல நல்ல மிஷின் பூஜி சார் அருமையான மிஷின்
காப்பி மிஷின் வாங்கி கொடுங்க. கலர் சேவ்ல நேத்து அதே மாதிரி போட்டா காசி 3 கோல் அதே மாதிரி அடிச்சா 3 கோல். அப்ப ஹேட்ரிக் நான் கேக்குறீங்க அதுலயே இருக்கு கான்ஃபிடன்ட் கேப்டனுக்கு 2 ரன் அடிக்கணும்டா. 2 நிமிஷம் மேலே செட் பண்றாரு பாஸ். 2 ரன் அடிக்கணும். 2 நிமிஷம் மேலே செட் பண்றாரு. ஏயா தூக்கி போடாங்க அப்படி. மாலாவுக்கு பேசக்கூடாது. யோசிக்கொண்டிருக்கான் நிறைய விஷயங்கள். கோயம்புத்தூர்ல சம்பந்தம் பண்ணாலோ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலோ பேசக்கூடாது. சரியான ஷாட். இன்னொரு 10 பால் நம்ம டாட் பால் போடலாம். நம்மளை காப்பாற்ற நான் முதல்ல அங்கடி ஷாட் தேவையில்லாம ரைஸ் நல்ல போட்டாரு பேட்டை ஆட்டையே போட்டு வந்தலாம் பார்த்தா பேட்டை நீங்க கையை விட்டு வைக்கிற வரைக்கும் நான் அவ்வளோதான் பார்த்துட்டு ஒரு 1 வருஷம் வாங்கி வெயிட்டு வேற குறைச்சாங்க நீங்க அந்த பேட்டை இங்கிலீஷ் அதெல்லாம் பண்ணி அடிச்சுன்னா அப்புறம் ஓவர் கொடுக்க மாட்டாங்க. இல்ல ஃபீல்டர் எல்லாமே உள்ளதான் பாஸ் பண்ணிருக்காங்க. இல்ல பாஸ் பவுலர்ல அந்த மாதிரி அடிக்கிற ஒரு 6 ஓகே பாஸ். அப்புறம் அடுத்த ஓவர் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் இல்ல அடுத்த ஓவர் கொடுக்க மாட்டாங்க அவருக்கு. இது நம்ம டீம் நம்ம சுரேஷ் மாதிரியா வா உனக்கு 3 ஓவர் போட்டான்னு சொல்றது. பாலர் யார் நீங்க? சொல்ல மாட்டாங்க நம்பிக்கை. கேட்கவே இல்லை ரிப்பீட்டர் பாலாடா. ஏய் பாலர் ஓவர் கான்ஃபிடென்ட்ல தான் அந்த பால் அடிச்சு ஃபீல்டர் எல்லாம் ஆஃப்ல வச்சிட்டாங்க. அதான் வெள்ளை அடிச்சு நீங்க ஆட அடிச்சிருக்கீங்க. ஏன் நல்ல 4 அடி அடிச்சு அவுட் ஆயிடுச்சுங்க. எல்லாரும் ஹாப்பி. சூப்பரா ஹாப்பி. சரி விடு அடுத்த மேட்ச் பார்த்து விடு. எல்லா மேட்ச் அடிக்க முடியாத ஒருத்தன். ஏன் பாஸ்? உனக்கு பாஸ். ஏய் விக்கி ரன் வச்சு 10 பால் கட்ட போடா ஆடிங்க. ரிலாக்ஸ் ஆ சுத்த போறாங்க இங்க. அதான் நல்ல. யாருக்கு எது போட்டாலும் அடியாங்க.
படைஸ் பின்னல சொன்னானே நல்லா போடுவாங்க. அவன் சாப்பிட போறோம் இந்த ஒயிட் நிறைய போடுவாங்க. அவன் என்ன போடுறானே தெரியாது பாஸ்டர். உள்ள போய் ஆடி பார்த்தா தான் தெரியும். மீடியம் பாஸ்டா ஸ்பின்னா இல்ல வர அவ சொன்னா கேட்டாலோ பால் பாஸ் கூட ஆடு வைக்க ட்ரிங்க்ஸ் எடுத்து கொண்டு வா. அண்ணே எடுத்துங்கப்பா. அக்கா போட்டால கோழி குத்து வச்ச மாதிரி திருப்பி விட்டால தம்பி. பாத்து திருப்பி விட்டால எனக்கு கேப்ல. அந்த டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அந்த பவுலர் இப்ப டைமிங் கரெக்ட் ஆயிடுச்சு. எடுத்து இப்ப கொண்டு வா கறிகளும் சாப்பிட்டாங்க நைட்டு. ஐயோ எப்படி ஸ்லிப்பிங்கே கீப்பருக்கு எவ்வளவு அழகா தெரிஞ்சு விடுறா. ஸ்லிப்பர் நல்லா என்ன? இல்ல இப்பதான் நல்லா போடுறான். இல்ல அப்படியே விஷயம் தான். ஸ்லிப்பர் இருக்குதா? இல்ல அவன் தேர்ட் மேன் மாட்டேன்டா இல்ல சேர் இங்க வரணும்ல. செகண்ட் இல்ல அவங்க நின்றது அப்படிதானே. யாரா நீங்க வேற செகண்ட்ஸ் இருக்கு. நல்லா அடிக்கிறாங்க மூணு பேரும் இங்க பாருங்க. ஆறா தேர்ட் மேன் எங்க நிக்கிறேன்னு சொல்றீங்க? சேர் பண்ணீங்க நீங்க. நம்ம படியில சொல்லுங்க எங்க நிக்கிறேன்னு. அது அங்க நிக்க சொன்னாங்க அந்த வாங்கான்ல. தேர்ட் மேன்ல படி நான் போய் நிக்குது. இப்போ ரெண்டாவது ரெண்டாவது கிட்ட அடிக்கிறது. நான் பரவாயில்லை கத்துற படி தேர்ட் படி சொல்றா. பேசிட்டே இருக்க அஜோ. டா வைடுலாம் வாங்கிவாங்க. என்ன வைடு இல்லையா? ஓ கோல் பிரகாஷ் மூணு ரன் இருக்குல. ஏய் ஐயா ஐயா பின்னாடி 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 அவன் முடிச்சிருவான். ஏவே இல்ல. சுரேஷ் rotate single. Careful running between the wicket. இல்ல பிரபா இல்ல இவன் சுந்தர். அதான் ஸ்கோர் கொண்டு வந்துச்சு நல்லா இருக்கு ரன் பால் இல்ல இப்ப தேவல அடிச்சுட்டா இல்ல லெக்ல அடிக்கலாம். லெக்ல ஃபீல்டே கிடையாது. அடக்கி ஷாப்பர் போற மாதிரி ரீச் பண்ணா. இது ரீச் தான் தேவல பிடி இந்த பால் தூக்கி. வாங்கார் சொல்ல எப்படி விட்டார். உள்ளூர்ல பால் வந்து அடிச்சு நேரா வரும். அட்டாக்கிங் படி. இந்த 6 அவங்க பேசவே இல்ல. ஆனா தேவல போயிட்டு இன்னொரு 5 விட்டுட்டு வரணும். ஸ்கோர் எப்படி ஓடி வரும். क्या लाइन ही सब ये ஆல ஐதாங்க அரா அவளாண்டா போடா. இது லெக்ல திருப்பிக்கலாம். லெக் யாருமே கிடையாது. ராம் ஷாட் வேற ஓபன்ல லெக்ல வெயிட் பண்ணிடலாம் வெயிட் பண்ணாதான் ஏற்கனவே பால் கட்டிட்டு நல்ல சிம்மர்ஸ் போனா இப்படி ஆடிட்டு தான் இப்படி கொஞ்சம் டிஃபரன்ஸா ஓய் ஷாட் ஓகே இல்ல இவன் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி லூப்ல போடுவான், ஸ்பீடா போடுவான், எல்லாமே பண்ணுவான்னு வச்சுக்கோங்க. நல்ல படம் படி வெயிட் பண்ணிக்கலாம். ஓகே 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 இல்ல இல்ல கரெக்ட்டா கொண்டு வந்தீங்க ஓவருக்கு ரன் கொண்டு வந்தாங்க சரி கேட்டேன். அடிக்கக்கூடிய ஆளா வச்சுங்க. ஸ்கோரர் என்ன லாஸ்ட் ஓவர் போறான் அதுக்குள்ள. 15 பொண்ணு சமஸ் போலாம். முடிஞ்சு வச்சாங்க. முடிஞ்சு போச்சு. இல்ல அவன் லாஸ்ட் ஓவர் போறான் பாருங்க. இந்த படம் முடிஞ்சு பார்த்து இல்ல அது என்ன பிரச்சனைனா அது மனமோன செய்ய விடலாம். கரெக்ட். ஒரு சிங்கிள் கோல் கொடுத்தானா அதான் பாப்பிலேஸ் கேட்டிட்டு இருந்த முதல்ல அவன் உள்ள ரெண்டு பேசிட்டாங்க நாங்க சிங்கிள் ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் தான் அடிச்சிட்டு போவான் பாரு. டேய் ஒரு சிங்கிள் தான் ரெண்டு ஓவர் மெயின்டெய்ன் அந்த ஓர களி இல்ல பரவாயில்ல, நல்லா வாங்கி. ரன் வந்துச்சு. இல்ல விக்கெட் தான் அந்த ஓவர் கொடுத்துட்டாங்க. வாங்கி ரெண்டு மாத்தலாம் அவனுக்கு அவ்வளவுதான் பவுலர் டயர்ட் ஆயிட்டான். இங்க போட்டு வந்தானே நான் அப்டேட் போட்டேன் லாஸ்ட் ஓவர் லெஃப்ட்ல விழுந்துங்க வெளிய இருக்கு. முதல் பேர் கொடுத்தா செல்றா டேய். சிங்கிள் போடுங்க யா முன்னே பேச மாட்டாங்க இங்க
பேட்டரி ஓட்டு நின்றோம். வேணும்டா ஒரு 2 விக்கெட்டும்டா. இல்ல நான் அதுக்கு சொல்றேன். 2 ரவுண்ட் விக்கெட் வந்துட்டீங்க. நான் பேசி யாரும் வைக்க முடியாது. விக்கி 15 ஓவர் இன்னிங்ஸ் வரைக்கும் நின்னுங்க. அவசரம் வேணாம். அவன் நினைச்சிருப்பான் 30 ஓவர் விஷயம் போட 5 ஓவர் விஷயம் பண்ணுவான். 5 ஓவர் 90 வந்ததுன்னா அடுத்த 5 ஓவர் பண்ணலாம். இதுல பாஸ் ஈஸியா வரும் பாஸ்.